நட்பு இல்லாம நம்ம வாழ்க்கை இல்ல, அதே நட்பு இல்லாம நம்ம ஃபேமலஸ் ரெஸ்டாரண்டே இல்ல. அன்பான நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான டால்கோனா காஃபி கேக் செய்ய போறோம். இந்த ஸ்பெஷலான கேக்கோட உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. என்னதான் பல வகையான கேக்ஸ் இருந்தாலும் டால்கோனா காஃபி கேக்குன்னா தனி சுவை தான் இல்லைங்களா? பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் எந்த ஒரு குட்டி குட்டி செலப்ரேஷன்ஸாக இருந்தாலும் கேக் இல்லைன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கையால் பர்ஃபெக்டாக கிராண்டாக ஆசமாக ஒரு கேக் செஞ்சு அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செலப்ரேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சமையல் புத்தகத்திலிருந்து சோஷியல் மீடியாஸ் வரையிலும் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிடுவோம் இல்லைங்களா? அண்ட் செய்ய போகிற நமக்கும் ஈஸியாக இருக்கணும், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக பயன்படுத்தணும், முட்டை இருக்கவே கூடாது, ஓவன் இல்லாட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். இது போல் பல வகையான ரூல்ஸை நம்மக்கிட்ட வச்சுருப்போம். இந்த எல்லா ரூல்ஸ்க்கும் சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த டால்கோனா காஃபி கேக் சரி இந்த கேக்கை எப்படி செய்யறதா அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் வி கோயிங் டு ப்ரிப்பேர். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ரவை 1 கப் எடுத்துருக்கோம். இதை சுஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? 1 கப்பை நம்ம வந்துட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம். ரவையை அளந்து எடுத்தாச்சு. இதை நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சுஜியில் கேக் செஞ்சால் நல்லா ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது இல்லைங்களா? சேர்த்தாச்சு. இதை நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம பசும்பால் எடுத்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி தனியாக எடுத்து வச்சிடுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டோம். பவுலில் நம்ம சர்க்கரையை வந்து 1 கப் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சர்க்கரையை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் சர்க்கரையை சேர்த்தாச்சு. காஃபி பவுடர் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிராண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் காஃபி பவுடரை நம்ம ஆட் பண்ண பிறகு தண்ணீர் 1/4 கப் சேர்த்துக்கலாம். முக்கியமான 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். நல்லா விகரஸாக கண்டினியூஸாக பீட் பண்ணுங்க. நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இது போல் பீட் செய்யணும். பாருங்க, நல்லா பேல் கலரில் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஆயில் 1/2 கப் நம்ம சேர்த்துட்டோம். நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுஜியை சேர்த்துக்கலாம். கொரகொரப்பா ரவையை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதை தான் சேர்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம மைதா மாவு 1/4 கப் சேர்க்கிறோம். இது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு கூட சொல்லுவேன் இல்லைங்களா? பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்க்கறதால நல்லா ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். அடுத்து பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் நம்ம சேர்த்துக்கலாம். பசும்பாலை காய்ச்சி நம்ம சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேல் கலரில் இருக்குது. நம்மள பலருக்கு டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம தேவைக்கு ஏற்ப காஃபி பவுடரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம். நல்லா டார்க்காக கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம தயிர் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம அகைன் பீட் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக சும்மா சூப்பராக கிடைக்குங்க. நமக்கு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இதை நம்ம ஊற விட போகிறோம். ரவை சேர்த்ததால ரவை நல்லா ஊறணும். 20 நிமிஷம் ரெஸ்ட்லேயே விடுங்க.
20 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ நம்ம ஒரு டின்ல ஆயிலோ பட்டரையோ க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் வைக்கிறதால எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக இது போல் ஹீட் பண்ணுங்க, ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணணும். 10 நிமிஷம் முன்னாடியே ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம கேக் பேட்டரை வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். லோ ஃப்ளேமில் மெயின்டைன் செய்யுங்க. நம்ம 50 நிமிஷம் இதை வந்துட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் சேர்த்துக்கலாம். சுகர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, சர்க்கரை பவுடர் எல்லாம் டிசால்வ் ஆகிடுத்து. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. 50 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, பர்ஃபெக்டாக பேக் ஆகி இருக்கு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்க. பாருங்க, மாவு ஒட்டுல பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுத்து. இதை நம்ம கூல் டவுன் பண்ணிட்டு ரீமோல்ட் பண்ணிடலாம். பாத்திரம் சுட சுட இருக்கும், அதனால நம்ம வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆற விட்டுட்டு எடுத்துடலாம். பாருங்க, நம்ம ரீமோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு த்ரெட் வச்சு நம்ம இதை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட்டை வச்சு இது போல் இழுத்தோம் அப்படி நீட்டிங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பை போர் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சிரப் சேர்க்கறதால ரொம்பவே தித்திப்பாக இருக்கும். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம காஃபி மிக்சரை வச்சுட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். காஃபி மிக்சர்னா ஒன்றும் இல்லை, சர்க்கரை பவுடர், காஃபி பவுடர், தண்ணீர் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே அளவில் சேர்த்து நல்லா விகரஸாக நம்ம பீட் பண்ணணும். அப்படின்னீங்கன்னா நமக்கு காஃபி மிக்சர் கிடச்சிடும். எந்த விதமான க்ரீமும் தேவையில்லை. இதிலையே நம்ம வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு லேயர் எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், மிடில் சூப்பராக க்ரீம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம டாப்பில் இதே போல் செஞ்சிடலாம். சுகர் சிரப்பை வந்துட்டு நம்ம போர் பண்ணிவிட்டு காஃபி மிக்சரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈக்குவலாக லெவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப டெக்கரேட் செஞ்சுக்கலாம். நம்ம ஃப்ரூட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கட் பண்ணி பார்க்க போகிறோம். எடுத்து பார்த்துடலாம். வாவ், சும்மா சூப்பராக இருக்கு இல்லைங்களா? அப்புறம் என்ன, சர்வ் பண்ண வேண்டியது தான், என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களின் சுவை எங்கும் மணக்க அனைவரும் திகைக்க வாழ்த்துறோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க.